Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு அன்பாக்ஸ் தான் கைஸ் பார்க்க போறோம். நீங்க வந்து thumbnail பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த லிம்ராஸ் உடைய ஒரு ஃபர்னிச்சர் டேபிள் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த டேபிள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டூடியோ அப்கிரேட்காக இந்த டேபிள் வந்து வாங்கியிருந்தோம். நான் வந்து பார்த்தோம்னா இது வந்து Flipkart வந்து வாங்கியிருந்தேன். ஒரு 1150 ரேஞ்ச்ல இந்த டேபிள் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு வுட் டேபிள் கைஸ். இந்த விலையில வந்து பார்த்தோம்னா இந்த டேபிள் வந்து பார்த்தோம்னா ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்லுவாங்க கைஸ். ஸ்ட்ராங்கான டேபிள்னே சொல்லலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனே சொல்லலாம். இந்த டேபிள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டெடிக்கோ இல்ல பிசி வைக்கிறதுக்கோ லேப்டாப் வைக்கிறதுக்கோ அப்புறம் நீங்க வந்து வெஜிடபிள் கட் பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ் கூட இந்த டேபிள் வந்து நீங்க வாங்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னே சொல்லலாம். அதனால இந்த வீடியோல வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. அன்பாக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஹைட் இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு, எப்படி குவாலிட்டி இருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நீங்க வந்து பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம் கைஸ். நீங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானுக்கும் அது ஆல் சென்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டட் வீடியோஸ் ஆகட்டும் இல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். டேபிள் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்படி தான் ரிசீவ் பண்ணாங்க. எந்த டேமேஜ் ஆகாமல் நல்லா ரேப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வந்து ஒரு அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். சைடில் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ வந்து பிச்சுட்டு நம்ம வந்து வெளியே டேபிள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 kg கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து டேபிள் வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது பார்த்தோன்னா ரொம்பவே வழுக்குச்சு. ஏன்னு தெரில. ஆனால் டேபிள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வழுக்குது. என்னன்னு தெரியலை. இப்போ தான் நம்ம வந்து டேபிள் வந்து வெளியே எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து டேபிள் வந்து வெளியே எடுத்துக்கிட்டோம்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்ட் வந்து மடக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நீட்டி நம்ம வந்து கரெக்டாக மாட்டி விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஸ்டீலில் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீல்னே சொல்லலாம். கீழே இருக்க மவுண்ட்டுமே பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் வந்து பின்னாடி வந்து காட்டுறேன் கைஸ். தனித்தனியாக காட்டுறேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங் மட்டும் பார்த்துப்போம். ஓகே நண்பா, இப்போ இந்த டேபிளுடைய சைஸஸ் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த டேபிளுடைய லென்த் அண்ட் பிரெத் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 24x36 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா? அது கீழே வந்து ஹைட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 இன்ச்சஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிக் வந்து காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த வுட்டோடைய குவாலிட்டி வந்து பார்த்துருவோம். இந்த வுட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்வேன். ஏன்னு பார்த்தா நான் வந்து ஒரு 10 kg வரைக்குமே உங்களுக்கு வந்து மேலே வந்து வெயிட் வந்து வச்சு பார்த்தேன். அப்பயுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தோன்னா இந்த வுட் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான வுட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சைனிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த டேபிளுடைய கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சில டேபிள் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம தனியாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாட்டமில் வந்துன்னா இந்த ஸ்டாண்டோடைய மவுண்ட். ஓகேங்களா? இந்த மவுண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியான ஸ்டீல்னே சொல்லலாம். நான் வந்து பார்த்தோன்னா இழுத்து வந்து பெண்ட் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து நேரம் ஆகுமான்னு நான் பெண்ட் பண்ணி பார்த்தேன். பெண்டால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம வந்து ஃபிட் பண்ணணும்னு பார்த்தோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிச்சு. அது வந்து லூஸாக இருக்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த டேபிளுடைய லெக்கு 4 கால்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வழுக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா துருப்பிடிக்காமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டீல் வந்து பார்த்தோன்னா 2 கோட்டிங் அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், துருப்பிடிக்காமல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளில் இவ்வளோ நேரம் என்னென்ன நல்லா இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு டேமேஜ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. அதாவது இந்த கோடு வந்து எங்கே டெலிவரி பண்ணுறப்ப கோடாச்சா எப்படி கோடாச்சுன்னு தெரியல. ஆனால் நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த கோடு வந்து இருந்துச்சு. மற்றபடி இந்த டேபிள்லேருந்து எந்த டேமேஜுமே இல்லை கைஸ். இந்த ஒரே ஒரு கோடு தான் எனக்கு வந்து ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. மற்ற எதுவுமே இல்லை. இப்போ வந்து இந்த டேபிளுடைய ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கைஸ். இந்த டேபிள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானுக்கும் அதே ஆல் செட் பண்ணி வச்சுருங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் பார்க்க இருந்தாலும் பார்க்கலாம்.